இல்லத்தரசிகள், பெண்கள், லேடீஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ். செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்ன, ஏன்னா பெண்கள் வந்து குடும்பம், வேலை ப்ளஸ் வந்து ஃபேமிலியுடைய சுமை இதெல்லாம் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, இன்னும் ரொம்ப கெட்டதாக தெரியல. 2ஆம் இடம் வந்து க்ளீனாக இருக்குது. ஸோ குடும்பம் அப்படிங்கிறத அந்த ட்ராக் க்ளீனாக போயிட்டுருக்கு. ஒரு ஒரு கணவர், குழந்தைகள், பெரியவங்களை பார்த்துக்கணும், நீங்கள் ஒர்க்கும் பண்ணணும், அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக போயிட்டுருக்கு. சுக்கிரன் வந்து நீச்சமடைஞ்சு கேதுவோடு இருந்து அப்புறம் 12ஆம் இடத்துல அந்த மாறக்கூடிய அந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது என்னென்னா உங்களை ஏதாவது பாதிக்குமான்னு பார்த்தேன். 8ல் செவ்வாய் இருக்குது. இது ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்குமா? கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். அதிகமான வேலையோ இல்லை அதிகமான அலைச்சலோ இல்லை அதிகமாக எல்லாரையும் பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையோ வரும்போது கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். மனதளவில் மேபி சம்டைம்ஸ் கொஞ்சம் எமோஷ்னலாக யாரையாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. மேபி உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறவுகளாக இருக்கலாம். அவங்ககிட்ட ஏதாவது ரொம்ப எதிர்பார்க்கலாம். நீங்கள் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூரணமாக கிடைச்சிரும்னு சொல்ல முடியல. ஏன்னா விருச்சிகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் வந்து வணங்கியும் போகிறதில்ல. ஸ்டெபனாக இருக்கிற குணங்களும் உண்டு. பட் அட் த சேம் டைம் உள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் வேறு, வெளியில் காட்டுற அந்த எமோஷன்ஸ் டோட்டலாக வேறு மாதிரி தெரியும். ரியாக்ஷன்ஸ் ஸோ உள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை வெளிக்காட்டக்கூடிய அந்த தன்மை வந்து டோட்டலாக வேறு மாதிரியும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் இது போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பக்குவமாக தான் உங்கள் மனதையும் சரி உங்களுடைய சூழ்நிலையும் சரி ஒரு பக்குவமாக ஹேண்டில் பண்ணணுன்றது தான் என்னுடைய கருத்து. அப்போது திருமண முயற்சி உள்ளவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்? ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பலன் உண்டானா அது குருவுடைய பார்வை நல்லா இருக்குது. 11ல் சுக்கிரன் நல்ல இடத்துல இருக்கார். கேதுவோடு இருக்கிறதா சின்ன சின்ன தடை. ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு ரீசனபிளாக என்னுடைய படிப்பு, என்னுடைய வாழ்க்கை தரம், என்னுடைய வேலை ஒரு ரீசனபிளாக நான் எதிர்பார்க்குறேன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பலன் உண்டு. வரன் அமையத்துக்கு நல்ல பலன் உண்டு.